விசுவாசம் என்பது ஒரு ஃபீஸ் கம்பி அளவு இருந்தால் போதும்னு கேட்குறாரு. வெளியில் இருக்கிற கரண்ட் வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா ஒரு ஃபீஸ் கேரியரில் ஒரு சின்ன கம்பி வச்சுருப்பாங்க. அந்த கம்பி தான் வெளியில் இருக்கிற பெரிய மின்சாரத்தை வீட்டுக்குள்ளே என்ன செய்கிறது, கொண்டு வருகிறது. அது பீஸ் அடிச்சிருச்சு அப்படின்னா வெளியில் கரண்ட் இருக்கும், உங்கள் வீட்டுக்கு மட்டும் என்ன செய்யாது, கரண்ட் இருக்காது. அப்போ போய் பார்ப்பீங்க, என்னாச்சு, வெளியெல்லாம் லைட் வருது, ஏய் நம்ம வீட்டில் மட்டும் கரண்ட் இல்லைப்பா, என்னன்னு பாருப்பா. பார்த்தா என்ன இருக்குது, பீஸ் போயிடுச்சு. அது பீஸை கழட்டி பார்த்தா பெரிய வயராக போட்டிருக்கான்னு பார்த்தா சின்ன வயர் தான் போட்டிருக்கான். நம்ம முடி அளவு ஒரு வயர் என்ன செஞ்சுருக்கான், அந்த முடி அளவு வயர் தான். வெளியில் இருக்கிற பிரம்மாண்டமான மின்சாரத்தை உங்கள் வீட்டுக்குள்ளே எல்லா இடங்களுக்கும் பரவி பாய செய்கிறது அது ஒரு சின்ன கம்பி தான். கடவுளுடைய வல்லமை, அந்த கடவுளுடைய பிரசன்னத்தை உங்களுக்குள்ள கொண்டு வருவதற்கு அந்த விசுவாசங்கிறது மெல்லிதான ஒரு சின்ன கம்பி மாரி இருந்தா போதும் அப்படின்னு இயேசுவே சொல்றாரு. கடுகு விதையளவு விசுவாசம், சொல்லுங்க, மலைகளை பெயர்த்திடும். ஆமென். எத்தனை பேர் அப்படிப்பட்ட விசுவாசத்தோட வந்திருக்கிறீங்க? அதனால அவங்கள மாரி நான் விசுவாசி இல்லையே, இவங்கள மாரி எனக்கு விசுவாசம் இல்லைன்னு பேசாதீங்க. விசுவாசங்கிறது அளவு என்னன்னா, விசுவாசத்தோட அளவு என்னது, முடி அளவு தான். சொல்லுங்க, இருக்கா? கத்த சொல்ல, இது இருந்தா மலையே பெயர்ந்து கடல்ல விழுகுமா? எப்படி மழை பெயர்னா வேரோடு பிடுங்கி கடலிலே நடும் அளவிற்கு கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை கொண்டு செய்ய போகிறார்.